இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவங்கள வாழ்த்துக்கிறேன். இந்த நாளில் லூக்கா 4ஆம் அதிகாரம் 30வது வசனம், அவரோ அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். அது யாரை குறித்து பேசியிருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசப்பட்டிருக்கு. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவர்கள் நடுவில் இருந்து கடந்து போய்விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல இருந்து மாறி நிற்கிறாரு, அந்த இடத்துல இல்லாமல் கடந்து போய்விட்டார் அப்படின்னு சொல்கிறதா இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரீசன் இருக்கும். அவர் ரீசன் இல்லாமல் ஒரு இடத்துல இருந்து மாறி நிற்க மாட்டார். ஏன்னா அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவன், எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாக வந்த தேவன், அன்பு நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், இன்னும் அநேக காரியங்கள் சொல்ல. என்னென்னா நம்ம கேரக்டருக்கு ஒத்ததா நாம் எப்படியாவது மாறணும்னு உள்ள ஒரே ஒரு சிந்தனையிலும் எண்ணத்திலும், நானும் நித்தியத்தில் போகணும் அப்படின்னு உள்ள ஒரு எண்ணத்தில் நம்ம கூட ஒன்றாக சேர்ந்து நடக்கிற ஒரு தேவன் தான் இயேசு கிறிஸ்து. இப்படி ஒரு தேவனை நம்ம ஒரு இடத்துலையும் பார்க்க முடியாது. அவரே மெய்யான தேவன். ஏன்னா கோபமான நம்ம சூழ்நிலைகள் கோபமாக இருக்கிற நேரமும், நமக்கு எதிராக இருக்கிற நேரமும், நம்ம வாழ்க்கையில் புயல் அடைக்கிற நேரமும், நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரம், நம்மளோட கைபிடித்து நடக்கிற ஒரு தேவன் உண்டுன்னா அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்பேற்பட்ட தேவன் நம்ம பக்கத்துலேருந்து மாறி போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரீசன் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசம் வரை நடத்தினார். எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்திலேருந்து கூட்டிகிட்டு கானான் தேசம் வரை அவர் ஃபுல்லாக நடத்தினார். அதோடு முடிக்கல, அந்த ஜனங்களை இந்த நாள் மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா அது விசுவாசத்தின் ஜனங்கள். இந்த நாட்களில் நம்மளும் விசுவாசத்தின் ஜனங்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நம்ம வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் இன்னைக்கு வர நம்ம கானான் தேசம் போகும் வரையிலும் தேவன் நம்மளை நேசித்துட்டு இருக்கிறாரு. அது மாத்திரம் நம்மளை சந்ததியை நேசிக்கும்படியாக அவர் நம்மளை வைத்து சந்ததிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் விசுவாசத்தில். அப்போ அப்பேற்பட்ட தேவன் ஒரு இடத்துல இருந்து மாறி போகிறாருன்னா நம்ம அதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் எந்த இடத்துலேருந்து மாறி போனார்னுள்ளதை கவனிக்கணும். 16ஆம் வசனத்தில், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, அப்போ அவர் முதல்ல வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்தார். வளர்ந்த ஊருன்னு சொல்கிற நேரம் அவர் பெத்லெஹேமில் பிறக்கப்பட்டு, அதுக்கு அடுத்தது எங்கே அவருக்கு ஆதிக்கம் அல்லனா எங்கே அவருக்கு சுதந்திரம் செயல்பட்டதோ அந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கையில் சொல்ல முடியும், அவர் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கிறாருன்னா நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவர் என்ன பண்ணுறார், நம்ம இருதயத்துக்குள்ளாடி வந்து வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நாட்களில் அநேக பேருக்கு இருதயத்தில் ஒரு நாள் அவர் வாசம் செய்து கொண்டிருந்த தேவன் இந்த நாட்களில் அவர் இல்லாமல் போயிட்டார். நமக்கு அது ஃபீல் பண்ண நிறைய பேருக்கு முடியும். சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனை வர நேரம் என்னை ஹேண்டில் பண்ண தெரியலை, என்னை தனிமையாக விடப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோம், இந்த மாதிரி எண்ணத்தில் எல்லாம் இருக்கிறீங்க. நானும் பர்சனலி இருந்திருக்கிறேன், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருக்கா அவருக்கு ஊரில் அவர் வந்தார். அப்போ நம்ம இருதயத்தில் அவர் ஒரு நாள் வாசம் செய்தார். நாம் அலோ பண்ணோம், வாசம் செய்தார், நம்மளோட இருந்து பேசிகிட்டு இருந்தார். அநேக காரியங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 16க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எருசலேம் மாநிலத்தில் போதித்தார், அற்புதங்கள் செய்துட்டு சொல்கிறாரு. நம்ம சொந்த இடத்துல எனக்கு என்ன இல்லை, தீர்க்கதரிசிக்கு ஒரு பேரோ மகிமையோ இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அவர் வாசம் செய்து கொண்டு இருந்தவரை 29வது வசனம், எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை கீழே தள்ளி வெடிப்படுக்கி அவரிடத்துக்கு கொண்டு போனார்கள். அப்போ வாசம் செய்து கொண்டிருந்த சொந்த ஊரில் உள்ள ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, எழுந்திருந்துன்னா அவர் ஒரு மெசேஜ் அதில் கொடுத்துட்டே இருந்தார். அது அவங்களுக்கு பிடிக்காம என்ன பண்ணுறாங்க, அவருக்கு விரோதமாக எழுந்து அவர் ஊருக்கு புறம்பே தள்ளி, ஊருக்கு புறம்பேன்னா அவர் பிறந்து வளர்ந்த ஒரு இடத்துல
வளர்ந்து வந்த இடத்துல உள்ள ஜனங்கள் அவருக்கு எதிராக எழும்பி அவரை என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு புறம்பே தள்ளுறாங்க. அநேக நாட்கள் நாமளும் இது போல தான் இருக்கிறோம். நம்ம கொஞ்சம் சிந்திச்சாலே போதும். தேவன் நம்ம இருதயத்தில் இருந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளாடி வந்து நம்ம காரியத்தை எடுத்து நடத்தி கொண்டிருந்தவர், அல்லது நம்மளோடு பேசி கொண்டிருந்த ஒரு அனுபவத்தில் இருந்த தேவன் ஒரு நாள் வந்த பொழுது, அல்லது அது மறுபடியும் இது என்னுடைய மகனுடைய வீடு, என்னுடைய இருதயத்தில் நம்ம இப்போ நான் எனக்கு இருதயத்தில் வாசத்தை வந்திருக்கிறவரை நான் புரிஞ்சு கொள்ளாமல் அவருக்கு கொடுத்த உபதேசம் என்னதோ எனக்கு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்று நான் அறிந்து கொள்ளாமல் அவரை என்ன பண்ணுறேன், புறம்பே தள்ளி இவர் எனக்கு வேண்டாம், இவருடைய உபதேசங்களும் இவருடைய கட்டுப்பாடுகளும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பைபிள் படி ஜீவித்தனா ஒரு காலகட்டத்தில் என்னுடைய இருதயத்தின் மாற்றத்தினால இந்த பைபிளை ஒதுக்கி வைக்கிற ஒரு அனுபவம், வசனத்தை ஒதுக்கி வைக்கிற அனுபவம், எல்லா காரியத்திலும் இயேசு கிறிஸ்து முன்னாடி நின்று செய்து கொண்ட நாட்கள் போய் இந்த பைபிளை எடுத்து நான் மாற்றி வைத்துட்டு என்னுடைய வாழ்க்கையை நகர்த்து கொண்டிருக்கிறேன்னா அதுதான் ஒதுக்கி வைக்கிற ஒரு அனுபவம். வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் ஒவ்வொரு காரியங்களும் வசனத்தின் மூலியமாக எடுக்கிறோமா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலியமாக எடுக்கிறோமா, அவரை நம்ம ஊரில் இருந்து புறம்பே தள்ளாமல், நம்முடைய இருதயத்திலிருந்து புறம்பே தள்ளாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய துதி கன மகிமையெல்லாம் கொடுத்து நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கிறோமா, ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயம் நமக்கு உள்ளாடி இருக்கா. அநேக நாட்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல முடியும், ஒரு பரிசுத்தம் இல்லாத இருதயம் எனக்கு உள்ளாடி இருந்துட்டு தான் இருந்துச்சு. அப்போ நம்ம எல்லாருக்க வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக அப்படி இருக்கும். அதெல்லாம் மாற்றுகிற ஒரு அனுபவம் வசனத்தின் மூலியமாக தான் முடியும். அந்த வசனத்தை நம்ம ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. வசனத்தை விட்டு விட்டால் தேவனுடைய ப்ரெசன்ஸ் நம்மள்ட்ட இருந்து போயிடும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு நம்மகிட்ட இருந்து போயிடும். இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் நம்மகிட்ட இருந்து போயிடும். அப்படி போகிறதா இருந்துச்சுன்னா நாம் இயேசு கிறிஸ்துவை புறம்பே தள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், வசனத்தை படிக்கிறவர்களாக இருக்கலாம், சபைக்கு செல்கிறவர்களாக இருக்கலாம், எல்லாட்ட பேசுகிறவங்களாக இருக்கலாம். ஆனால் இயேசு உள்ளாடி இருக்கிறாரா, நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தில் இயேசு உள்ளாடி இருக்கிறாரான்னு நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்தவரை தலைகீழாக தள்ளு விடும்படியாக அவ்விடத்துக்கு கொண்டு போனார்கள். அப்போ அவங்க ஊரில் ஒரு செங்குத்தான மலை இருக்குது, அதுக்கு மேலே கொண்டு போய் அவரை தலைகீழாக தள்ளிடும்படியாக. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த ஊரில் செங்குத்தான ஒரு மேன்மையான ஒரு காரியம் இருக்குது. அந்த மேன்மையான ஒரு காரியத்தை அல்லனா அந்த ஊரில் உள்ள ஒன் ஆஃப் த மேஜர் பார்ட், அந்த மலைன்னு சொல்கிறது, அந்த இடத்துக்கு கொண்டு போகிறான். ஸ்பெஷலாக அந்த இடத்துக்கு கொண்டு போய் மேலேருந்து கீழே தள்ளுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனை விட மேலான ஒரு காரியம். தேவனை நம்ம தள்ளி வெளியே விடுறதுக்கு நம்ம எடுக்கிற ரீசன்ஸ், அப்போ தள்ளி விடுறதுக்கு எடுக்கிற ரீசன்ஸ், ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம இந்த வாழ்கிற நேரம் சில பேருக்கு அந்த வசனத்தின் மூலியமாக நம்ம ஜீவிக்க முடியாமல் வர நேரம் நம்ம சில பேருக்கு அடிமையாக போயிடுறோம். சொத்துக்கோ, பொருளுக்கோ, பொண்ணுக்கோ, நம்ம பெருமைக்கோ, நம்ம பேருக்கோ, இல்லைன்னா நம்ம அனுபவத்துக்கு ஏதோ இதில் நம்ம அடிமையாக போகிற நேரம் ஆட்டோமேட்டிக் இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பொசிஷன்லேருந்து கீழே தள்ளி விடுறோம். தேவனை நம்ம ஒரு இடத்துல மேன்மையாக வச்சிருப்போம். ஆனால் ஒரு நாட்களில் நம்ம உயர்வு வந்த பொழுது அநேக இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஜெபத்தை விட்டு விடுறோம், அல்லது ஆராதனை போகிறத விட்டு விடுறோம், அல்லது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதை விட்டுட்டு இருக்கிறோம். அல்லைன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்கள், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து அன்பை சொல்லாமல் நம்ம ஏதோ ஒரு உலக காரியத்துக்கு முன்னோட்டம் கொடுத்து உலக காரியத்துக்கு ஏற்றவண்ணம் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறோம், தலைகீழாக தள்ளி விடுகிற ஒரு அனுபவத்தில் தான் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அப்போது என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணுறோம், புஷ் பண்ணுறோம். எங்களுக்கு நீங்கள் வேண்டாம், நீங்கள் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் வாழ்க்கையில் இந்த வசனத்தின் மூலியமாக எங்களுக்கு கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வசனங்கள் முரண்பாடாக இருக்குது. எங்கள் லைஃப்பில் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உள்ள காரியங்களை சொல்லாமல் சில காரியத்தில் கசப்பான காரியங்கள், பரலோகத்துக்கு ஏதுவான காரியங்கள் நமக்கு சொல்கிற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ண முடியாது, அங்கீகரிக்க முடியாத சுச்சுவேஷனில் அந்த கிறிஸ்டியன் லைஃப் போயிட்டுருக்கு. அதை மறக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு என்ன வேணும், ஒரு கிரேஸ் டீச்சிங், இல்லைன்னா இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மெசேஜ் கிடைக்காதா, ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கிடைக்காதா, நெகட்டிவ் பற்றியே பேசாமல் கிடைக்காதா, இந்த மாதிரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்.
இன்னும் சொல்ல போனால் நமக்கு சாதகமாக ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருக்கிறோம், அவர் எனக்காக பேசினார். ஆனால் நமக்கு சாதகம் இல்லாமல் நம்ம ரட்சிப்பாக ஒரு வசனம், ரட்சிப்புக்கு வேண்டி ஒரு வசனம் வந்துச்சுன்னா நம்ம நிறைய பேருக்கு என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்ல முடியும், சகல ஜனங்களை கை கொட்டி தேவன் முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அப்போ அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயம். நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும், சபையிலே இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், கைகள் அடித்து உரத்த சத்தத்தில் நம்ம தேவனை ஆராதிக்கணுமா. வீட்டில் ப்ரேயராக இருக்கட்டும், வீட்டில் ஒரு மீட்டிங் நடக்கட்டும், இல்லை ஹோம் ப்ரேயராக இருக்கட்டும், சர்ச்சில் இருக்கட்டும், எல்லாத்திலும் கை கொட்டி தேவன் முன்பாக கம்பீர சத்தமாக ஆர்ப்பரிக்கணும். இது நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் கடைபிடிக்கிறோம்? இதை கடைபிடிக்க முடியாமல் நம்ம அங்கலாய்த்து கொண்டிருக்கிறனால இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், ஒமிட் பண்ணுறதா இருந்தால் தேவனை இது எங்களுக்கு செட் ஆகாது, இப்படி ஒரு வசனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டால் எங்களால் செய்ய முடியாது, எங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்குது, எங்களுக்கு ஒரு காரியம் இருக்குது, அதனால் நாங்கள் அதை விட்டு வெளியே வர முடியாது, தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து மாறி நெல்லுங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தை தேவனுடைய வசனத்தை மேன்மைப்படுத்தாமல் கொடுக்கப்பட்ட அந்த உலக காரியமாக இருக்கிற ஒரு அட்டாச்மெண்ட்டை நான் மேன்மைப்படுத்தி அவரை தலைகீழாக என்ன பண்ணுறோம், கொண்டு கீழே போடுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறனார் என்ன பண்ணுறாரு, அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போனார். இப்படி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட குவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், கடந்து போயிடுவார். நீ என்னை மறுபடியும் கூப்பிடு, அப்போ நான் வர்றேன். இந்த நாட்களில் நம்ம அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவரை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அவர் நம்மளை விட்டு போகும்படியாக நம்மளுடைய கேரக்டர்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம மாற்றும்படியாக இந்த நாட்களில் சொல்கிறார். இதன்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறட்டும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாம் அவரை நம்ம வீட்டிலேருந்து வெளியே போகாதபடி, இருதயத்திலேருந்து தள்ளி நிற்காதபடி பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு மேலே தான் இருக்குது. ஆமென்.